2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நாம் பார்த்துட்டு வரோங்க. இன்றைய தினம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதாங்க நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அமோகமாக இருக்குது. காரணம், உங்களுடைய லாப ராசியில் 11ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கும் பொழுது இந்த வருஷம் பிறந்தாச்சுங்க. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் தொட்டதெல்லாமே துலங்குங்க. கடந்த 5.5-6 வருடங்களாக நீங்கள் சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. அந்த சிரமங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் மருந்து மாத்திரை, மூச்சு பிடிக்குது, மூச்சு திணறல் வருது, சரியாக மூச்சு விட முடியலை, திடீர்னு வயிறு அப்செட் ஆகுது, மருந்து மாத்திரையை போட்டாலும் அதனால் புண்ணெல்லாம் வருது. அந்த மாதிரி எதை பண்ணாலும் எதுவும் முடியலையேன்னு நீங்கள் திக்கி திணறி கொண்டிருந்தீங்க. இனிமேல் உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. குறிப்பாக ஏப்ரல் மாதத்திலிருந்தே உங்களுக்கு ஆரோக்கியம், அழகு எல்லாமே அதிகரிக்க தொடங்குங்க. 4ஆம் இடத்துல உட்கார்ந்து 4ஆவது இடத்துலையும் உங்களை பாடாப்படுத்தின்னு இருக்கிற குரு பகவான் மே 14ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. அதனால் பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேருவீங்க, குழந்தை பாக்கியமும் கிடைக்குங்க, வாரிசுகள் வந்து சேருங்க, குடும்பத்தில் வசதி வாய்ப்புகளும் பெருகுங்க. அதே மாதிரி 10 வருஷம் 12 வருஷமாக ஏதோ ஒரு முயற்சியில் நீங்கள் இறங்கி பண்ணின்னு இருக்கீங்க. அந்த முயற்சிகளில் இன்னமும் பலன் கிடைக்காமல் இருக்குது, நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த வருஷத்தில் நீங்கள் கடுமையாக உழைத்த அந்த முயற்சி, அதில் நீங்கள் ஜெயிச்சு எல்லா வகையிலுமே நீங்கள் ஒரு பெரிய அளவில் முன்னேறுவீங்க. பணவரவும் இந்த வருஷத்தில் திருப்திகரமாக இருக்குங்க. அதே போல் ராகு கேது பயிற்சி கூட உங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிற சேமிப்புலாம் கரைச்சிட்டாரு. இப்போ உங்கள் ராசிக்குள்ளார உட்கார போகிறார் மே 18ஆம் தேதி முதல். அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதும் நடக்குங்க. அதே போல் உங்களுக்கு யோகாதிபதியே சுக்கிரன் தாங்க. அவர் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம் வரைக்குமே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்க போகிறார். அந்த காலகட்டத்தில் திடீர்னு ஒரு பெரிய பணம் உங்களுக்கு கிடைக்கிறது. சிலருக்கு புதையல் யோகம், சிலருக்கு லாட்ரி யோகம், சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டால் யோகம், அல்லது ஏற்கனவே சும்மா சின்னதாக ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தேன், இப்போ அது 10 மடங்குக்கு விலை ஏறிடுச்சுங்கிற யோகம், அதன் மூலமாக காசு வர்றதுக்கான யோகம், வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம், அதெல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. புதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஜெயிச்சு காட்டுவீங்க. செவ்வாயும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக உட்கார்ந்துருக்கார் செவ்வாய். அதனால் திடீர்னு பணம் பழைய கடன் பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு அப்பாடா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் கூடி வரும், குழந்தை பாக்கியமும் கிடைக்கும், சொந்த வீட்டில் நிறைய பேர் குடியேறுவீங்க இந்த வருஷத்தில். அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்திலையும் நிறைய லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் தடைபட்டு போன, தள்ளிப்போன சில சலுகைகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே மே மாதத்துலேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு நன்மைகள் உண்டாக ஜெயிச்சு காட்டுவதற்கு ஸ்ரீ சரபேஸ்வரரை நீங்கள் கும்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ஆதரவற்ற முதியோர்களுக்கு உதவுங்க. வாழைக்காய் தானமாக கொடுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு சாதனை வருடமாக உங்களுக்கு அமையுங்க. நெஞ்சிற்கினியவர்களே, காணும் பொங்கல் மற்றும் உழவர் திருநாளாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பெரியோர்களின் ஆசீர்வாதத்தை அள்ளித்தரும் அற்புத திருநாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.